இந்திய தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெற்ற அது நான் சொல்ல மாட்டேன், நாமும் தான் சொல்லுவோம். பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் அது நானோ இவங்களோ கிடையாது, யாரோ நீங்க தான் பாட்டாளி கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி யாருடைய தனி சொத்தும் கிடையாது என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாமக தலைவர் பதவியில் இருந்து அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் நீக்கியிருந்த நிலையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெற்ற அது நான் சொல்ல மாட்டேன், நாமும் தான் சொல்லுவோம். பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் அது நானோ இவங்களோ கிடையாது, யாரோ நீங்க தான் பாட்டாளி மக்கள் கட்சி. நீங்க இல்லைன்னா கட்சி கிடையாது. இதுல ஏன் சொத்தோ இல்லாட்டி பாலு சொத்தோ என்டிஎஸ் சொத்தோ யார் சொத்தும் கிடையாது. இது நீங்க தான் பொதுக்குழுவில் முறையாக நீங்கள் தான் என்ன தேர்வு பண்ணீங்க. இந்த என்னுடைய கடமை உங்களோடு சேர்ந்து ஒரு அடிமட்ட தொண்டனாக நான் செயல்படுவேன். பொறுப்புகள் வரும் போவோம், ஆனால் நிரந்தரம் உங்களுடைய அன்பு, உங்களுடைய பாசம் அது என்னைக்குமே போகாது. அந்த வகையில் இன்னைக்கு காலையில் ஒரு 5 மாவட்டங்கள், மாலையில் ஒரு 5-6 மாவட்டம், நாளை காலையில் ஒரு 5 மாவட்டம், நாளை மாலையில் ஒரு 6 மாவட்டம், வருவாய் மாவட்டம் நான் சொல்கிறேன். நாளை மறுநாள் காலையில் மற்ற மாவட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து மாவட்ட மாநில நிர்வாகிகளை சந்தித்து நம் கட்சியை மேலும் பலப்படுத்த வேண்டும். நம்முடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நம் கட்சியை தொடங்கியிருக்கின்றார். தொடக்கத்தில் அவருடைய கொள்கைகள், வழிகாட்டுதல் சமூக நீதி, சமத்துவம், ஜனநாயகம், அதை நாம் மனதில் நிறுத்தி அந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்த நாம் களத்தில் வேகமாக இறங்குவோம். அதில் உங்களில் ஒருவனாக, முதல் தொண்டனாக உங்களுடன் சேர்ந்து நான் இறங்குவேன். நம் கட்சியை போன்று தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சியும் கிடையாது. அவ்வளோ கொள்கைகள், கோட்பாடுகள், செயல் திட்டங்கள். தமிழ்நாட்டின் வளர்ச்சி தான் நம்முடைய இலக்கு. அதை அடைவதற்கு நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து, நமக்குள் எந்த ஒரு வேற்றுமைகளும் இருக்கக்கூடாது. அந்த அடிப்படையில் இந்த புதிய உறுப்பினர்களை, இளம் உறுப்பினர்களை சேருங்கள். இருக்கின்ற உறுப்பினர்கள் உங்களுடைய அட்டையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இது அடுத்த 3 வாரத்திற்குள் இது நடைபெற வேண்டும். இதற்கு எப்படி நீங்கள் செய்ய வேண்டும் என்று இங்கே மேடையில் இருக்கின்றவர்களெல்லாம், நானும் மேடையில் இருக்கின்றதான் சொல்லுவோம், உங்களுக்கு சொல்லுவோம். அது வேகமாக நீங்கள் அதை செய்து முடிக்க வேண்டும் என இந்த நேரத்திலே உங்கள் எல்லோரும் அன்போடு பாசத்தோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன்.